வல்லமை தரும் ஸ்ரீ வாராகி. ஸ்ரீ வாராகி அம்பிகை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் படைகளின் சேனாதிபதியாக விளங்குகின்றாள். சப்த மாதாக்களில் ஸ்ரீ வாராகி பிரதான இடத்தை வகிக்கின்றாள். இவள் வாராக முகமுடையவள். 3 கண்களும், மேல் நோக்கிய கூர்பற்களும், மேல் நோக்கி நீண்ட காதுகளும், தன் கிரீடத்தில் சந்திரக்கலை உடையவளுமாகவும், பருத்து உயர்ந்த ஸ்தனங்களை உடையவளாகவும், குவளைய மலர்வொத்த ஷியாமள நிறத்தவளாகவும், தன்னுடைய 8 கரகமலங்களில் அபயம், வரதம், பாஷம், அங்குஷம், கலப்பை, உலக்கை, சங்கு, சக்கரம் இவைகளை ஏந்தியவளுமாகவும், செந்தாமரை மலரில் வீற்றிருப்பவளாகவும் வருணிக்கப்படுகின்றாள். மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்பு போன்ற பட்டாடைகளை அணிந்து ஸ்ரீ பகவதி என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் ஹாரம், மணிமகுடம், ஒட்டியானம், வளைகள் போன்ற தங்க வைர வைடூரிய ஆபரணங்களை அணிந்து ஸ்ரீ மகாவாராகி ஜொலிக்கின்றாள். ஸ்ரீ வாராகி எனும் இந்த மகா தெய்வத்தை விக்கிரக ரூபத்திலோ, எந்திரத்திலோ, கும்ப கலச தீர்த்தத்திலோ ஆவாகனம் செய்து பூஜிக்கலாம். உச்சிகால பூஜை எனும் நடு இரவு 12 மணி அளவில் நடத்தப்படும் பூஜையானது ஸ்ரீ மகாவாராகிக்கு மிகவும் பிரியமான ஒன்று. ஸ்ரீ மகாவாராகியை இல்லங்களில் சிறப்பாக வழிபடலாம். மாலை 6 மணிக்கு மேல் இரவு 12 மணி வரை இவளை வழிபடலாம். ஸ்ரீ மகாவாராகியின் மூலமந்திரத்தை 108 முறை ஜபித்து சிறப்பாக பஞ்ச உபச்சார பூஜைகளையோ ஷோடச உபச்சார பூஜைகளையோ செய்து அவளை மகிழ்வித்தால் சிறப்பான பலன்களை வாரி வாரி வழங்கிவிடுவாள் வாராகியம்மன். மல்லி, செவ்வரளி, முல்லை, நீல சங்கு புஷ்பம், கருந்துளசி, வில்வம், மல்லி இலை, மருக்கொழுந்து, செந்தாழை, நீல ஊமத்தை, வெள்ளை ஊமத்தை, பிச்சி, காட்டுமல்லி போன்ற புஷ்பங்களும் பத்திரங்களும் ஸ்ரீ வாராகி பூஜைக்கு மிக உகந்தவை. சர்க்கரான்னம், வெள்ளப்பாயசம், உளுந்துவடை, ஆமவடை, எருமைத் தயிர், எள் உருண்டை, தயிர் சாதம், பால் சாதம், சுண்டல், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ஆழ்வல்லிக்கிழங்கு, தேன், மாதுளம்பழம் போன்றவை ஸ்ரீ வாராகிக்கு சிறப்பான நைவேத்திய உணவுப் பொருட்கள். ருத்ராட்ச மாலை, இரத்த சந்தன மாலை, செந்தாமரை மணிமாலை, செம்பவள மணிமாலை, ஸ்பட்டிகமணி மாலை, முத்து மாலை போன்ற ஜப மாலைகளை ஸ்ரீ வாராகி ஜபத்திற்கு நாம் உபயோகிக்கலாம். வளர்பிறை, சுக்கில பஞ்சமி, சுக்கில அஷ்டமி, அமாவாஸ்யை போன்ற திதிகளிலும் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளிலும் ஸ்ரீ மகாவாராகி தேவியை பூஜிப்பது மிகவும் சிறப்பான பலனளிக்கக்கூடியது. ஆஷாட என்று அழைக்கப்படும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள் ஆஷாட நவராத்திரி தினங்களில் செய்யப்படும் ஸ்ரீ மகாவாராகி பூஜைகள் மிக உயர்ந்த பலன்களை தருபவைகள். இந்த மகா தெய்வத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமில்லை. தவறு செய்பவர்களை இவள் கடுமையாக தண்டிக்கின்றாள். அதனால் தண்டினி, தண்டநாதா என்று அழைக்கப்படுகின்றாள். அதே சமயத்தில் தன்னை அம்மா என்று அழைத்து ஆதரவு கோரி நிற்கும் தன் குழந்தைகளை ஓடோடி வந்து அரவணைக்க அவள் ஒருபோதும் தவறுவதில்லை. ஸ்ரீ மகாவாராகியை வழிபடும் பக்தர்களுக்கு என்ன என்ன பலன்கள் சித்திக்கின்றன என்பதை இப்பொழுது பார்ப்போம்.
விவசாய தொழில் செய்யும் பெருங்குடி மக்களுக்கு சம்பத்கரியாக இருந்து அவர்களுடைய விளைச்சல் நிலபுலன்களின் பாதுகாப்பை சிறப்பாக செய்கின்றாள் மகாவாராகி. விவசாய பெருமக்கள் இவளுக்கு சிறப்பான பூஜையை செய்துவிட்டு தங்களுடைய விவசாய பணிகளை துவங்குவது மிகவும் நன்மையளிக்கக்கூடியது. இயற்கை சீற்றங்களிலிருந்து பயிர்களை இவள் காக்கின்றாள். திருமணமாகாத பெண்களுக்கு இவளுடைய செவ்வாய் வெள்ளிக்கிழமை பூஜைகள் சிறந்த பலன் அளிக்கக்கூடியவை. விசுக்ர பிராணஹரண வாராகி வீரியநந்திதா எனும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருளுக்கேற்ப தன் பக்தர்களின் தைரியத்தையும் வீரியத்தையும் புகழையும் வெற்றிகளையும் இவள் எப்பொழுதும் குறைவடையாமல் ஓங்கச் செய்கின்றாள். இவளுடைய கிரிச்சக்கரத்தில் எப்பொழுதும் தன்வந்திரி பகவான் குடிகொண்டிருப்பதால் தன் பக்தர்களின் பெரும் நோய்களை தூசுபோல் விரட்டி விடுகின்றாள். வாராகி உபாசகனிடம் வார்த்தையாடாதே எனும் தமிழ் வழக்குச் சொல்லிற்கேற்ப தன் பக்தர்களின் வாக்கு வன்மையை வளர்க்கின்றாள். சபைகளில் தன் பக்தர்களின் பெருமைகளை ஓங்கி வளரச் செய்கின்றாள். மாணவ மணிகளின் தேர்வுகளில் சிறப்பான சாதனைக்கு உறுதுணையாக இருக்கின்றாள் மகாவாராகி. ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு, துர்பார்வைகள், அஸ்திர சஸ்திரங்கள் போன்ற எதிர்மறையான விஷயங்களை தவிடுபொடியாக்கி தன் பக்த குழந்தைகளை காத்து ரட்சிக்கின்றாள். ராஜ்யமாடுபவர்களுக்கும் ராஜ்யமாள விருப்பமுடையவர்களுக்கும் இந்த ஷியாமல வாராகியின் துணை மிக மிக அவசியமான ஒன்று. பரந்த நிலமுடைய சாம்ராஜ்யங்களை ஆளும் பாக்கியத்தையும் எதிரிகளை தன்னை விட்டு விலக்கி தள்ளி வைக்கும் மகாதைரியத்தையும் வழங்குபவளாக இந்த வாராகி எனும் மகாதெய்வம் இருக்கின்றாள். ஞானத்தை தேடும் சிரேஷ்ட பக்தர்களுக்கு குண்டலினி சக்தியை மேல்நோக்கி பயணிக்கச் செய்யும் தன்னுடைய ஆக்ஞாதவத்தின் மூலம் ஞான சித்தி அருளுகின்றாள். சிம்மவாகினியாகவும் வெள்ளை குதிரையில் வருபவளாகவும் எருமையை வாகனமாக கொண்டவளாகவும் விளங்கும் ஸ்ரீ வாராகி மோகமெனும் சத்ருவை அடக்கி தன் பக்தர்கள் சிந்திக்கும் விஷயங்களை சித்திக்கச் செய்கின்றாள். எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் எந்தவிதமாகவும் தன் பக்த குழந்தைகளுக்கு வரும் இன்னல்களை களைக்க ஓடோடி வந்து உதவி செய்கின்றாள். தனக்கென ஒரு சொந்த வீடு மன இல்லாதவர்களின் பெருங்குறையை போக்கி வீடு நில புல வாகன வசதிகளை அளித்து காத்து நிற்கின்றாள். இப்படியாக விளங்கும் ஸ்ரீ மகாவாராகியை எப்படி வழிபடுவது என்பதை இப்பொழுது பார்ப்போம். சாத்வீகமான முறையில் வாராகி தெய்வத்தை வழிபடுவது மிக எளிது, ஆபத்து அற்றது. எந்திர உபாசனை, குருதி தர்ப்பண பூஜை, புரஸ்சரண மந்திர சித்தி போன்ற ஸ்ரீ வாராகியின் உபாசன கிரமங்களை குருமுகமாக கற்றுக்கொள்வது சிறப்பான பலனளிக்கும். தெளிவாக தெரிந்தவர்கள் தாங்களாக மேற்சொல்லிய உபாசன கிரமங்களை தானாகவே செய்து கொள்ளலாம், தவறில்லை, பயப்பட தேவையில்லை. எளிமையாக நமது இல்லங்களில் நாமே ஸ்ரீ மகாவாராகியை வழிபடும் முறையை இப்பொழுது பார்க்கலாம்.